அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றிணைய வேண்டும் என முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் பேசியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இது குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு கொங்கு இளைஞர் பேரவை திரு தனியரசு அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார், செங்கோட்டையன் அவர்களுடைய பேச்சை எப்படி பார்க்கிறீங்க? முதற்கட்ட கருத்து. புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா வலிமையாக தமிழ்நாட்டில் ஒரு ஆக சிறந்த அரசியல் கட்சியாக ஏழை பணக்காரர் பாகுபாடு இல்லாமல், சாதி மத பாகுபாடு இல்லாமல் தமிழ்நாட்டு மக்கள் அனைவராலும் பெருமதிப்பையும் ஆதரவையும் பெற்றிருந்த கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு சின்னம்மா அவர்கள் பொறுப்பேற்றார்கள். சின்னம்மா பொறுப்பேற்று ஒரு சில நெருக்கடிகளில் அவங்க சில சோதனைகளை சந்தித்த பொழுது எடப்பாடியிடம் அந்த பொறுப்பு வழங்கப்பட்டது. எடப்பாடியாரிடம் பொறுப்பு வழங்கப்பட்ட காலத்திலிருந்து எடப்பாடியினுடைய இந்த நடவடிக்கையால கட்சியிலிருந்து முக்கிய தலைவர்கள் படிப்படியா வெளியேறதை நம்ம பார்த்தோம். குறிப்பா சின்னம்மாவுடைய வழிகாட்டுதல்ல ஏற்பட்ட ஒரு இடைவெளி, பிறகு டிடிவி வெளியேறாரு, பிறகு அண்ணன் ஓபிஎஸ் வெளியேறாரு. அப்ப எல்லா முக்கிய ஆளுமைகளையும் எடப்பாடியால் திட்டமிட்டு வெளியேற்றி விட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விதிகளுக்கு புறம்பா கைப்பற்றுவது அல்லது கைப்பற்றப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அதனுடைய அரசை கட்சி நலனுக்கு அல்லது நாட்டு மக்களினுடைய நலன்களுக்கு மாறாக அவர் வழிநடத்தினதை நம்ம பல நாள் சுட்டி காட்டினோம். அதுல சின்னமா எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. புரட்சி தலைவி அம்மாவோடு 32 ஆண்டு காலம் அரசு நிர்வாகத்துல, கட்சியில, அதே மாதிரி தனிப்பட்ட நிலைகள்ல அம்மாவுடைய அந்த வலிமை மிக்க அரசியல் தன்னுடைய பங்களிப்புக்கு மூல விசையாக இருந்தது நம்ம சின்னமானும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுல 2 கோடி தொண்டர்கள், தமிழ்நாட்டினுடைய 6.5 கோடி வாக்காளர்கள், உலக பறைவாளர்கள 10 கோடி தாய் தமிழ் சமூகம், அது தலை நிமிர்வதற்காக அதிமுக ஆற்றிய பணி அளப்பரியது. அதுக்கு கொண்டு வந்த திட்டங்கள் அளப்பரிய சமூக நல திட்டங்கள், மறுமலர்ச்சிக்கான திட்டங்கள். அது இந்தியாவுக்கே தமிழ்நாடு ஒரு முதன்மையான மாநிலமாக வளர்வதற்கு துணையாக இருந்ததை நம்ம பார்த்தோம். ஆனா எடப்பாடி கட்சியை இப்படி தொடர்ந்து பிடிவாதத்தால இந்த முக்கிய ஆளுமைகளை எல்லாம் வெளியேற்றி விட்டு தான் மட்டும் ஒற்றை தலைமையாக பொறுப்பேற்றிருந்தாலே அதிகாரத்திற்கு வந்துவிட முடியும் என்ற மனப்பான்மையில யாரையும் அரவணைக்கிற, மற்றவருடைய கருத்தை ஏற்க மறுக்கிற போக்கால 2017 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரை அனைத்து தேர்தல்களிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை கண்டிராத தோல்வியை அது தொடர்ந்து தழுவி வருகிறது. அப்ப தொடர்ந்து தோல்வி மேல் தோல்வியை சந்தித்த பிறகும் கூட எடப்பாடி மனம் திருந்தி அல்லது மனம் மாறி நம்ம அனைவரையும் அரவணைத்து ஒன்றிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோ நம்ம அதற்கு முயற்சி எடுக்கணும், அதற்காக நம்ம அனைவரையும் அழைத்து பேசணும் அப்படிங்கிற அந்த முடிவை எடப்பாடி எடுக்க மறுக்கிறார். கட்சியினுடைய வீழ்ச்சி, கட்சியினுடைய தோல்வி குறித்து அவர் வருத்தப்படுவதை போல தெரியல. ஆகவே முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் புரட்சி தலைவர் காலத்திலிருந்து, புரட்சி தலைவர் அம்மா காலத்திலிருந்து சின்னம்மாவின் அன்பையும் பெற்று நம்பிக்கையையும் பெற்று கிட்டத்தட்ட ஒரு மூத்த தலைவரா, ஒரு நட்சத்திர தலைவரா இருக்கிற செங்கோட்டையன் இப்பொழுதாவது மனம் திறந்து ஒரு 10 நாட்கள் கெடு விதித்து எடப்பாடியார் மனம் மாற வேண்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அமைதியாக இருப்பவர்கள், பிரிந்திருப்பவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து ஒரு வலிமையான அதிமுக 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் களத்தை சந்திக்கிற பொழுது நாம் வெற்றியை உறுதி செய்ய முடியும். ஆகவே அதற்காக நம்ம தொடர்ந்து முயற்சிக்கணும் அப்படிங்கிற அந்த செய்தியை இன்னைக்கு செங்கோட்டையன் பதிவு செய்திருக்கிறத தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை வரவேற்கிறது, பாராட்டுகிறது. அவருடைய முயற்சி, அவருடைய அந்த 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 விருப்பம் நிறைவேறுவதற்கு தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை தனியரசு துணைந்திருப்பேன். இது சம்பந்தமா 2 நாட்களுக்கு முன்பு பல நாள் தனிப்பட்ட முறையில் பேசும் பொழுது இதை வலியுறுத்தி இருக்கேன். ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன்பு தொலைபேசி வழியாகவும் இந்த ஒன்றுபட்டு அதிமுக தொண்டர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து ஒன்றுபடுவதற்கான முயற்சிகளை நீங்கெல்லாம் அப்படி மௌனமா இருக்கக்கூடாது, வீரியமா துணிந்து இந்த முயற்சியில் ஈடுபடணும், அதுக்காக நீங்க களத்துல வேலை செய்யணும்னு சொன்னா அவரும் அதை பரிசீலிக்கிறதுல ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு அந்த கருத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ரொம்ப மகிழ்ச்சி. அதுல இப்ப நம்ம அந்த 10 நாட்களுக்குள்ள அப்படி ஒரு முடிவு வரலன்னா இந்த சின்னமா டிடி, ஓபிஎஸ், நம்ம செங்கோட்டையன் செங்கோட்டையன் இந்த எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற பொறுப்பு
சின்னம்மாவுடைய வழிகாட்டுதல்ல நடந்துச்சுன்னா எடப்பாடி உட்படவே கூட சொல்றேன். நான் எடப்பாடியே திரும்பி வந்தா நல்லதுதான், எடப்பாடியே மனம் மாறினால் நல்லதுதான். இந்த வேண்டுகோளை ஏற்று எடப்பாடி, சின்னம்மா, டிடிவி, ஓபிஎஸ், செங்கோட்டை என்ன இந்த மாதிரி நம்ம எல்லாருமே நம்ம ஒரு அணியில புரட்சி தலைவி அம்மாவினுடைய அன்பு பிள்ளைகளா அவருடைய கனவை நனவாக்குவதற்கு அணி சேர்ந்தா 2026 நம்ம யாரும் வீழ்த்த முடியாது. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கண்ட கனவு நனவாகும், நம்முடைய கழக ஆட்சி மீண்டும் வரும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல முயற்சியில அண்ணன் கே செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு ஊடகவியலாளர் சந்திப்புல அந்த வேண்டுகோளை வைத்திருக்கிறார், நம்பிக்கையோடு பேசியிருக்கிறார். அதுல ரொம்ப மகிழ்ச்சி, வரவேற்கிறேன். அவர் தொடர்ந்து சின்னம்மாவோடு, தொடர்ந்து மற்ற புரிந்து போனவர்களோடு அவங்க தொடர்பில் இருக்கணும். அவருடைய வழிகாட்டுதல்ல ஒருங்கிணைக்கிற பணியை முயற்சிக்கணும். அதுல எடப்பாடி அதுல சம்மதிக்க மறுத்தால் அவரை எதிர்த்து கூட அவரிடமிருந்து கட்சியை மீட்பதற்கு கூட நான் ஒட்டுமொத்த அதிமுக நிர்வாகிகளும் அதிமுக 2 கோடி தொண்டர்களும் பிரிந்து நம்ம அமைதியா இருக்கிற மற்ற ஆளுமைகளும் துணிந்து நம்பிக்கையோட களத்துல இறங்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் வெற்றி கட்சியா ஆட்சி கட்சியா கொண்டு வருவதற்கு நம்ம எல்லாரும் முயற்சிக்கணும். ஆகவே அண்ணன் கே செங்கோட்டையனுடைய இந்த கருத்தை தமிழ்நாடு கொங்கிளைஞர் கருவை ஏற்கிறது, ஆதரிக்கிறது. அவருடைய நோக்கம் நிறைவேற அவருக்கு கட்டாயமா நாங்க துணையா இருப்போம் ஐயா. சார், அதே போல திரு செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பின் போது அங்கு கூடியிருந்த பத்திரிகையாளர்களிடம் தென் மாவட்டங்களில் போய் நிலைமையை பாருங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும் எப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு அதிமுக சென்று விட்டது, இப்படியான ஒரு கட்சியா அதிமுக. எனவே 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம வெற்றி அப்படின்றத தாண்டி ஒரு மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்றாலே நாம் அனைவரும் ஒன்றிணைந்தால் மட்டுமே இது சாத்தியம் அப்படின்ற ஒரு கருத்தையும் ரொம்பவே அழுத்தமா தெரிவித்திருக்காரு. அதிமுகவினுடைய தற்போதைய நிலைமை குறித்தும் அவர் கவலை தெரிவித்திருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இது குறித்து இல்ல, ஏற்கனவே நம்ம பல நாள் ஒவ்வொரு மண்டலங்களாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி வலிமையற்ற நிலையில பலகீனமான சூழ்நிலையில கட்சி வீழ்ச்சியை நோக்கி பயணிக்கிறத நம்ம சுட்டி காட்டிதான் தொடர்ந்து எடப்பாடியிடம் நம்ம வலியுறுத்திக்கிட்டே இருந்தோம். அது ஒரு தேர்தல் அல்ல, 2 தேர்தல் அல்ல, போட்டியிடுகிற எல்லா தேர்தல்களிலும் தோல்வியை தழுவுகிற நிலை நீடிக்கிறது. ஆகவே நம்ம தென் மாவட்டங்கள்ல ராமநாதபுரத்துல எல்லாம் 3வது, இன்னும் சொல்ல போனா கன்னியாகுமரி மாவட்டத்துல விளவங்கோடு தொகுதியெல்லாம் 4வது இடத்துக்கு போக்க பார்த்தோம். இரட்டை இலை சின்னம் 3வது 4வது இடங்களுக்கு போய் வைப்பு தொகை இழக்கிற அளவுக்கு நம்ம சம்பவங்களை எல்லாம் பார்த்தோம். அப்ப ஆகவே இந்த நிலை நீடிக்க கூடாது. ஆகவே நம்ம அனைவரும் விரைந்து ஒன்றுபட வேண்டும் என்கிற கோரிக்கையில நம்ம தொடர்ந்து வலியுறுத்துறோம். அதைத்தான் இன்னைக்கு செங்கோட்டையனும் கோவில் இன்னைக்கு அதை சுட்டி காட்டி பேசியிருக்காங்க. ஆகவே இதுவே தாமதமான முடிவு தான். செங்கோட்டையன் கூட இவ்வளவு காலம் இதுக்கு எடுத்திருக்க வேண்டியதில்லை, நீங்க விரைந்து முடிவெடுங்கன்னு நான் பல மாதங்களா நம்ம தொடர்ந்து அறைகோல் விடுத்தோம், முயற்சி எடுக்கும்படி வலியுறுத்தோம். ஆனாலும் தாமதமா இருந்தாலும் இது தகுதியான நேரத்துல, சரியான நேரத்துல செங்கோட்டையன் பல்லாயிரக்கணக்கான கழக தொண்டர்களுக்கு மத்தியில, நிர்வாகிகளுக்கு மத்தியில ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தி அந்த சந்திப்பின் மூலமாக அதிமுகவினுடைய எடப்பாடியாருக்கு வேண்டுகோளை வைத்திருக்கிறார். அந்த வேண்டுகோளை ஏற்பதற்கு 10 நாட்கள் கால நிர்ணயம் செய்திருக்கிறார். அந்த கால நிர்ணயத்திற்குள் எடப்பாடி அனைவரையும் சந்தித்து பேசி ஒன்றுபடுத்துவதற்கு முயற்சிக்கணும். அப்படி இல்லைன்னா ஒன்றுபட்ட அதிமுகவை வலிமைப்படுத்துவதற்கு, பிரிந்தவர்களை அனைவரையும் ஒன்று சேர்ப்பதற்கு, ஒரு கிடையின் கீழ் அதிமுக வலிமையான மக்கள் ஆதரவு பெற்ற கட்சியாக மாற்றுவதற்கு செங்கோட்டையன் மையமா இருந்து அனைவரையும் ஒருங்கிணைக்கணும். அதுல இப்ப சின்னமாவோ, டிடிவியோ, ஓபிஎஸோ நம்ம எல்லாரும் கருத்து முரண்கள் இவ்வளவு காலம் நடந்தவங்களை எல்லாம் மறந்துட்டு அம்மாவின் ஒரு தாய் பிள்ளைகளா ஒரு குடையின் கீழே நம்ம வலிமையா பற்றி நின்று நம்முடைய நலனை விட கட்சியினுடைய நலன் முக்கியம், கட்சியினுடைய நலனை காட்டில் இன்னும் கூடுதலாக தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் முக்கியங்கிற அந்த தத்துவத்தின், அந்த நோக்கத்தின் அடிப்படையில நம்ம சின்னம்மாவுடைய வழிகாட்டுதல அனைவரும் விரைந்து ஒன்றுபடணும்னு அண்ணன் கே செங்கோட்டையன் அவருடைய இந்த அறைகூவல், இந்த வேண்டுகோள் நியாயமானது, நேர்மையானது, நாட்டுக்கு அவசியமானதுங்கிறதுனால, கட்சி நலனுக்கு அவசியமானதுங்கிறதுனால அந்த கருத்து சரியானது, நியாயமானதுயா. நிச்சயமாக தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தனியரசு.